வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜேஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் தமிழருடைய அந்த திருச்சி மாநாடு பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கு. ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இதை நோக்கி தான் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசியல் கட்சி விமர்சகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அப்புறம் பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள், இப்படின்னு எல்லாருடைய பார்வையும் இன்னைக்கு நாம் தமிழருடைய அந்த மாநாட்டு மேலே தான் திரும்பியிருக்கு. ஏன் இது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் அவங்க ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை காட்டணும் அப்படின்னா, அது முதல்ல அவங்க அங்கே மக்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு எல்லாருக்குமே பணம் கொடுத்தாகணும். ஆண்ட கட்சிகள் இப்போ வரைக்கும் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், 1,00,000 பேர் திரள்றாங்கன்னா அதில் 75% பேர் பார்த்தீங்கன்னா 100, 200 இந்த மாதிரி பணம் வாங்கிக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல நடந்தது தான், இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கதான் அரசியலில். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் டிவிகே போன்ற இந்த மாதிரி திடீர்னு நடிகர்கள் பெருசாக கட்சி தொடங்குவாங்க. திடீர்னு ஒரு எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் இங்கே மாற்றம் தர போகிறோன்னு சொல்லிட்டு கட்சி தொடங்குவார். அது காலங்காலமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கதான். திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கமலஹாசன் கட்சி தொடங்கினார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு புதுசாக வந்திருக்கவர் தான் விஜய் அவர்கள். ஸோ இந்த மாதிரி நடிகர்கள் கட்சி தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நடிகருடைய படத்தை ரசித்து கைத்தட்டிக்கிட்டு இருந்த அந்த ஒரு பெரிய கூட்டம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த நடிகர் பின்னாடி நிற்பாங்க. நாங்கள் தமிழ்நாட்டை மாற்ற போகிறோம், மாற்றம் தர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, அந்த சினிமா நடிகருடைய கவர்ச்சி, அதாவது அவர் திரையில் பார்த்து அவர் ஒரு 10 பேர் அடிக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் தேர்தலில் சிஎம் ஆகிட்டாருன்னா இங்கேயும் இந்த எதிர்கட்சி எம்எல்ஏக்களை எல்லாம் அடித்து பறக்க விட்டு இந்த ஊழல்வாதிகள்லாம் தூக்கி சிறையில் போட்டு தமிழ்நாட்டை ஒரே நைட்டில் ஓவர் நைட்டில் முதல்வன் அர்ஜுன் மாதிரி மாற்றிடுவார்னு சொல்லி நம்பக்கூடிய ரசிகர்கள் திடீர்னு அந்த நடிகர்கள் பின்னாடி போய் நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு கூட்டம் வரும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு தனிநபர் அவர் மேடைகளில் பேசி பேசி பேசி, அப்புறம் தொலைக்காட்சிகளில் பேசி, அப்புறம் ப்ரெஸ் மீட் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசி, தான் இந்த அரசியல் தான் எடுத்து வைக்க போகிறேன், இதுதான் என்னுடைய அரசியல், இதை ஏற்றுக்கிட்டு என் கூட வந்தாவா, இல்லைன்னா நீ போய் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுக்கே சொம்படி, ஆனால் இதுதான் என்னுடைய கட்சி, இதுதான் என்னுடைய சித்தாந்தம், இதுதான் என்னோட கொள்கை அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஒரு மனிதன் மேடையில் பேசி கடந்த 15 ஆண்டுகளாக தெருமுனை பிரச்சாரங்களில் தொடங்கி சின்ன சின்ன மேடைகள் போட்டு சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்தி 1% வாக்குலேருந்து 8% வாக்கு வரைக்கும் இன்னைக்கு வளர்ந்து நின்று இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, பல கோடி ரூபா சம்பளம் வாங்கின நடிகர் நடத்தக்கூடிய கட்சி, இந்த கட்சிகளுக்கு இணையாக ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி காட்டியிருக்கிறாரு சீமான் அவர்கள். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இந்த கூட்டம் அப்படின்னு. ஆரம்பத்துலேருந்தே நடிகர் விஜய் கட்சி தொடங்கினதுலேருந்து அவர் பண்ணிட்டு இருந்த ஒரே விஷயம் என்னென்னா, அவர் வெளியில் வந்தாலே இங்கே பாருங்கப்பா எவ்வளோ கூட்டம் வருது, அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருந்தார். விஜய் வந்துட்டாலே போதுங்க எவ்வளோ கூட்டம் வருது பாருங்கள், அவர் மேடை ஏறுறான், அவ்வளோ தூக்கி எறிகிறாங்க துண்டை, அவர் நடந்து வந்து அவர்கிட்ட செல்ஃபி எடுக்க ஓடுறாங்க. ஸோ என்ன மாதிரி கிரேஸ் பாருங்கள் அந்த மனுஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டம் இதை மட்டுமே விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள், அப்புறம் அரசியலை கணிக்கக்கூடிய அந்த அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருமே இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி வாங்க போகிறாரு, எவ்வளோ கூட்டம் வருது பாருங்கள் அவரை பார்க்க அப்படின்னு. ஆனால் விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும், விஜயுடைய கொள்கை என்ன, விஜய் ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டுறாரு, விஜயுடைய அரசியலில் அவருடைய தனித்திறமை என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் பேசவே மறந்துட்டாங்க. விஜய் வந்தால் கூட்டம் வருதுப்பா, விஜய்க்கு இன்றைக்கி பின்னாடி ஒரு பெரிய பலமான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, கண்டிப்பாக இங்கே அவர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவார்னு சொல்லி விஜய்க்கு கடுமையாக ஜால்ராக்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்த ஊடகவியாளர்கள் கூட இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க விஜய்கிட்ட பணம் வாங்குறாங்க, அவங்க விஜய்க்கு ஜால்ரா அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு புறம் அப்படின்னா அவங்க இன்னொரு கருத்து எடுத்து வச்சாங்க. அதாவது விஜய் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி சுத்தமாக இனிமேல் இந்த தேர்தலில் அடி வாங்கிறோம், எப்படியும் அவங்க விஜய் ரசிகர்களை வச்சு தான் இத்தனை நாள் விஜய் என் தம்பின்னு சொல்லி விஜயுடைய அந்த மைக் சின்னம் இருக்குல்ல, அதுக்கு விஜய் ஆதரவுன்னு சொல்லி மேடையிலெல்லாம் பேசி தான் போன தேர்தலில் 8% ஓட்டு வாங்கினார். இந்த முறை பாருங்கள் சீமானுக்கு பயங்கரமான அடி களத்தில் இருக்குது, கண்டிப்பாக 8% இல்லை 4% கூட வராது அப்படிங்கிற மாதிரி சீமான் மேலே தொடர்ச்சியாக இந்த பிஸ்மி, அந்தணன் போன்ற இந்த மாதிரி திடீர்னு உருவான அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பத்திரிகையாளர்லாம் கடுமையான ஒரு விமர்சனத்தை அவர் மேலே வச்சாங்க. அதாவது திமுகவுக்கு எதிராக யாராவது கட்சி தொடங்கிட்டா உடனே திமுக பணம் வாங்கிட்டு அவங்கள திட்டுறதான் சீமானுடைய வேலை, இப்படிங்கிற மாதிரி சீமான் மேலே ஒரு அவதூறையும் ஒரு புறம் வச்சாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், விஜய் இந்த அளவுக்கு திட்டுறாருல, இந்த தேர்தலோட சீமானுடைய நாம் தமிழர் கட்சி டோட்டலாக அரசியல் களத்திலேருந்து அழிஞ்சே போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அதையெல்லாம் உடைக்கிற மாதிரி திருச்சியில் இன்றைக்கி இந்த கூட்டம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள், அதாவது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியான அதிமுக, இன்றைக்கி ஆள்ற கட்சியான திமுக எல்லாரையுமே கொஞ்சம் ஆச்சரியப்படவும் வச்சுருக்கு, நிறைய அதிர்ச்சி அடையும் வச்சுருக்கு. இதுதான் உண்மை. நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 2 லட்சம் பேர் இலக்கா டார்கெட் பண்ணுறாங்க, அவ்வளோ பேர் வருவாங்கன்னு அப்படின்னு. ஆனால் கூட்டம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு சமீபத்தில வந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, 3,00,000 தாண்டிடுச்சு அப்படின்னு ஒரு தோராயமா சொல்றாங்க. நாளைக்கு தான் அதிகாரப்பூர்வமா இல்ல. அத எண்ணவே முடியாதுங்க. ட்ரோன் வியூல அப்படி மேல காட்டுறாங்க. அதில வெறும் தலைகள் தான் தெரியுது. என்னத்த எண்றது? யார் எண்றது? ஸோ அது பார்த்தீங்கன்னா, எண்ணவே முடியாது. அது எண்ணிலடங்கா கூட்டம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு 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 புயல் அடிச்சிருக்கு அந்த திருச்சி பக்கம். நாம் தமிழர் களத்திலே கிடையாது. இந்த தேர்தல்ல மும்முனை போட்டி தான். டிஎம்கே, ஏடிஎம்கே அப்புறம் டிவிகே இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, இதுக்கு பிறகு இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் இப்படி தான் இருக்க போது. 4வது இடத்துக்கு தான் டிவிகே வரப்போகுதுங்கிறது நமக்கு கண்கூடா இனிமேலுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதில் என்ன கொடுமைன்னா, இன்னைக்கு விஜய் ஒரு மாநாடு நடத்த போகிறாரு அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து விஜய் வீட்டு வாசலில் பனையூரில் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மொத்த ஊடகங்களும் கேமராவையும் மைக்கையும் வச்சுட்டு நின்றுடுவாங்க. விஜய் வெளியில் வந்தார், விஜய் தற்போது உள்ளே போயிருக்கார், விஜய் வீட்டு ஜன்னல் ஒரு அடி லைட்டாக திறக்கப்பட்டுள்ளது, செங்கோட்டையன் முகம் அதில் தெரிகிறது, இப்படிலாம் வந்து டைட்டில் பண்ணி அவர் மாநாடு நடத்த போகிறாருன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே பனையூரில் கேமரா வச்சு செய்திகள் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சீமானவர்கள் திருச்சியில் மாநாடு நடத்த போகிறேன்னு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக 6 மாதமாகவே அவங்க அதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கடந்த ஒரு 10 நாளாக பார்த்திங்கன்னா திருச்சியில் ஒரு பயங்கரமான வேலை இந்த மாநாட்டுக்காக போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஊடகங்கள் கூட இதை செய்தியாக போடலை. இதுதான் பெரிய கொடுமை. ஆனால் இன்றைக்கி இந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் மொத்த மீடியா சேனலும் இதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்கங்க. இதுக்காக நாம் தமிழர் தரப்புலேருந்து 10 பைசா கொடுக்கல. அதுதான் ஹைலைட்டு. நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய செய்திகளை லைவாக பெருசாக போடணும் அப்படின்னா ஊடகங்களுக்கு அதுக்கு மிகப்பெரிய அளவில் பணம் கொடுக்கணும். இங்கே இருக்கிற டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இந்த மாதிரி எல்லா கட்சிகளுமே வந்து அவங்க பெரிய லெவலில் பணம் கொடுத்தா மட்டும்தான் ஊடகங்கள் அவங்களுடைய நியூஸை கவரேஜ் பண்ணி அந்த ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற முக்கியமான நியூஸ் சேனல், பெரிய நியூஸ் சேனல், நம்ம பேர் சொல்ல விருப்பப்படல, எல்லா நியூஸ் சேனலுமே பணம் வாங்கிக்கிட்டு தான் அந்த நியூஸை ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. அதான் சொல்கிறேன், விஜய் தற்போது கிளம்பி விட்டார், விஜய் கார் கண்ணாடி திறந்து விட்டார், காலை எடுத்து இந்த ரோட்டில் வைத்து விட்டார், இந்த மாதிரிலாம் செய்தி போடுறாங்களே, இது எல்லாத்துக்குமே பணம் கொடுத்துருவாங்க அந்த சேனலுக்கு. ஸோ அதனால தான் அந்த நியூஸ் வந்து அவ்வளோ பெரிய அளவில் ஹைப் பண்ணுவாங்க. ஆனால் நாம் தமிழர் எந்த ஒரு சிங்கிள் பைசா கூட ₹1 கூட கொடுக்காம இந்த ஊடகங்களுக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் இன்றைக்கி நாம் தமிழரை பற்றி செய்தி போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் அங்கே திரண்ட கூட்டம். இந்த கூட்டத்தை அவங்களால அவாய்ட் பண்ணவே முடியலை. நான் அந்த சைடில் போடுறேன் பார்த்துங்களா, இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ஊடகங்கள் எல்லாமே இன்றைக்கி அந்த கூட்டத்தை லைவாக போட்டிருக்காங்க. எல்லா சேனல்ஸுமே, பெரிய சேனல் எல்லாமே மொத்தமாக சேம் டைமில் 90,000 பேர் வந்து லைவாக பார்த்துருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். எவ்வளோ காசு கொடுத்தாலும் இங்கே இருக்கிற எந்த கட்சிக்கும் இது பாசிபிளே கிடையாது. இது வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காரு சீமான் அவர்கள். அதே மாதிரி கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்தவங்களுக்கு தண்ணி இதெல்லாமே வந்து எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் கிடைக்கிற வகையில் நாம் தமிழர் தம்பிகள் சிறப்பாக செயல்பட்டதாக நமக்கு அந்த புகைப்படங்கள்லாம் வந்துச்சு. அங்கேருந்தே நிறைய பேர் வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த பாட்டிலில் வந்து தண்ணி எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப பெரிய அளவில் வரவேற்க வேண்டிய விஷயம். வெறும் ₹10 பாட்டில் கொடுத்து விட்டு முடிச்சிருக்கலாம், பிளாஸ்டிக் பாட்டில். ஆனால் அந்த பிளாஸ்டிக்னால் இந்த இயற்கைக்கு எவ்வளோ பாதிப்புன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தண்ணி கொடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தண்ணி கொடுத்த ஒரே கட்சியாக நாம் தமிழர் தான் இருக்கும் போல். இந்த நாம் தமிழருடைய மாநாடு இனி வரப்போகிற கட்சி கூட்டங்களுக்கு, மற்ற கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக அமைய போகுது. இவ்வளோ பெரிய கூட்டம், அங்கே ஒரு சின்ன சலசலப்பு இல்லை. யாரோ தண்ணியை போட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தன் மரத்து மேலே ஏறினா, ஒருத்தன் ஸ்பீக்கர் மேலே ஏறினா, நாற்காலி உடைக்கப்பட்டிருக்கு, நாற்காலி திருடிட்டு போயிட்டானுங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன செய்தி கூட இல்லை. 3,00,000 பேர் கூடியிருக்காங்க ஒரு இடத்துல, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன செய்திகள் கூட இல்லை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியும் தமிழ்நாட்டு அரசியல் எந்த இடத்துலையும் நடந்ததில்லை. இதுக்கப்புறம் நடக்குமான்னு தெரியல. இதில் ரொம்ப மிகப்பெரிய அளவில் கலக்கம் அடைஞ்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தாவிகா கட்சியினர் தான். ஏன்னா அவங்களுக்கு இருந்த அரசியலில் இருந்த ஒரே ஒரு பலம் அப்படின்னா அந்த ரசிகர் கூட்டம். அந்த கூட்டம் வருது, எங்களுக்கு கூட்டம் வருது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. என்னப்பா விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வருது, பெருசாக இங்கே ஏதோ நடக்க போகுது போலே, அரசியலில் பெரிய மாற்றம் எதுவும் நடந்துடும் போலையே அப்படின்லாம் இங்கே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீமான் என்ன தான் மேடைக்கு மேடை பேசினா கூட விஜய் அளவு கூட்டம் வரலையப்பா அவருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சீமான் கூட்டத்தை பார்த்துட்டதுக்கு பிறகு ஆமாம்ப்பா, சீமானுக்கும் கூட்டம் இருக்க தான் செய்யுது. அப்போ இவ்வளோ நாள் விஜய் செலவு பண்ணி கூட்டத்தை காட்டியிருக்கிறாரு, அப்போ சீமானுக்கு வந்தது தான்ப்பா உண்மையான கூட்டம். அப்போ கண்டிப்பாக சீமானுடைய அந்த 8%ங்கிறது கேரண்டியான வாக்காக தான் இருக்க போகுது. அதுக்கு மேலே அவங்க எவ்வளோ வாங்க போகிறாங்க, அது எப்படி எம்எல்ஏ சீட்டாக அது கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தேர்தல் ரிசல்ட் தான் சொல்ல போகுது. காரைக்குடியில் அவர் நிற்க போகிறாருன்னு சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. காரைக்குடியில் டிவிக்கோடைய இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ், இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய, இன்ஸ்டாகிராம்லேயே பிறந்து இன்ஸ்டாகிராம்லேயே வளர்ந்து இன்ஸ்டாகிராம்லேயே குளிச்சு தலைமொழிவி அங்கேயே குடும்பம் நடத்திட்டு இருக்கக்கூடிய பிரபு நிற்கிறாப்புல, டாக்டர் பிரபு. எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு இது ஒரு ஈஸியான வின்னாக இருக்கும் காரைக்குடியில் நினைக்கிறேன். இதில் என்ன கொடுமைன்னா, விஜயை திட்டினா வந்து சீமானுக்கு ஓட்டு குறையும்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணானுங்க பாருங்க, ஒரு கேவலமான நெரேட்டிவ். தயவு செஞ்சு விஜயை திட்டாதீங்க, விஜயை திட்டினா உங்களுக்கு ஓட்டே வராதுனாங்க பாருங்க. விஜயை திட்டின பிறகு தான்டா இன்றைக்கி அணிதிரண்டு வந்து நிற்கிறாங்க, அவ்வளோ கூட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நானும் திமுக கூட்டம், அதிமுக கூட்டம், எல்லாமே டிவிகே கூட்டம் கூட பார்த்துருக்கேன். பரவாயில்ல, எவ்வளோ கூட்டம் வருது அப்படிலாம் பார்த்துருக்குறேன். அவங்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க, கூட்டம் வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா
அரசியலில் கூட்டம் எப்படி சேர்க்குறதுன்னு எல்லாருக்குமே தெரியல. ஆனால் எப்படி நாம் தமிழருக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது ஒரு புறம் போயிட்டுருக்க, இங்கிட்ட பக்கம் லயோலா மணி வந்து எங்கேயோ தெருமுனை பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. மேடையில் அவர் பேசிகிட்டு இருக்காரு, மொத்த சேரும் வந்து எம்டியாக கிடக்கு. ஸோ இதுதான் டிவிக்கேயோட நிலமை. அந்த வீடியோ வேணால் நான் போடுறேன், அப்புறம் டிவிக்கே பாய்ஸ் வந்து நம்மளை திட்டுவாங்க, போய் சொல்லாதரா அப்படின்னு. பெண்களை பாதுகாக்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்குமென்றா, பெண்களுக்கு துணை நிற்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்குமென்றா, எங்களுடைய கட்சியுடைய பெண் நிர்வாகிகளை குறித்து கீழ்த்தரமாக விஜய் வந்தால் மட்டும்தான் விஜயை பார்க்க கூடுவாங்க கூட்டம். ஆனால் இங்கே சீமான் வரலைனாலும் கூடும் கூட்டம். ஏன்னா இங்கே வந்து கொள்கை கூட்டம், இங்கே இருக்கிற நடிகரை பார்க்க உள்ள கூட்டம். அது இந்த லயோலா மணி இன்னைக்கு போட்ட மீட்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு. 5000 நாற்காலி சாலை ஓரத்தில் போட்டிருந்துருக்காங்க வருவாங்கன்னு. ஆனால் ஒரு 200 பேர் கூட வரலையாம். ஸோ ரொம்ப பார்க்க பரிதாபமாக இருந்துச்சு லயோலா மணியை பார்க்கும்போது. ஸோ மீண்டும் இது போன்ற சுவாரஸ்ய செய்திகளோட அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் பேச போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி.